Dear friends, welcome our channel. என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறுபடியும் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை வடை. முருங்கைக்கீரை வடைக்கு ஒரு இந்த கப்பில் அரை கப் அரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக தான் செய்வேன். இது கூட ஒரு புடி முருங்கைக்கீரை கரெக்டாக ஒரு புடி, அரை கப் அரிசிக்கு ஒரு புடி முருங்கைக்கீரை போட்டுக்கிறேன். எல்லாமே கழுவி தான் வச்சிருக்கேன். இதோட உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, அரிசி, முருங்கை இலை, உப்பு அரைச்சி எடுத்துட்டு வந்தேன். இது என்ன பண்ணா இன்னும் கெட்டியாக அரைச்சிக்கணும். வடை மாதிரி தட்டி போடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை அடிச்சு இப்போ தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். என்ன பண்ணுறது? அதில் இங்கே பாருங்க, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதில் ஒரு ஸ்பூன் எள்ளு கலந்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இதெல்லாம் கலந்து வச்சுக்கிட்டு பாருங்க. எல்லாம் காஞ்சிச்சு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது இப்போ அடெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த பக்கத்து கெட்டியாக இருக்கு பாருங்க. இந்த பக்கமாக ஊற்றிக்கலாம்.
இதாங்க முருங்கைக்கீரையில் வந்துங்க நிறைய இரும்பு சத்து நிறைய இருக்குது, புரத சத்து நிறைய இருக்குது. இதில் போடுது குழந்தைங்களுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. எந்த குழந்தைங்கள்லாம் வந்து கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்களோ, இரும்பு சத்து குறைவு இருக்கிற பிள்ளைங்களுக்கு, அயர்ன் டெஃபிசிட் இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் வந்து இது நீங்கள் நல்லா செஞ்சு கொடுக்கலாம். உடம்பு ரொம்ப பிள்ளைங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, ரொம்ப டயர்ட் ஆக மாட்டாங்க, நல்லா படிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா 2-3 வாட்டி திருப்பி போட்டு எடுக்கலாம். நல்லா வேக விட்டு எடுக்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை அரிசி முருங்கைக்கீரை அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது போல ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.